இரவல் எப்பவுமே நமக்கு டேஞ்சர் தான். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, இந்த இரவல் ஆமீன். தூக்கு பாத்திரத்தை இரவலா வாங்குறது. நம்ம தூக்கு பாத்திரத்தை வாங்க மாட்டோம். நிறைய பேர் இந்த காரு பைக்கு தான் இரவலா வாங்குவாங்க. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நானும் எத்தனையோ நாள் பார்த்துட்டேன், இந்த இரவலா வாங்குறது அவங்க கையில் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும், நம்ம கையில் வந்தோன்னே ரிப்பேர் ஆயிடும். உண்மைதானே? எனக்கு பைபிளில் ஒரு வசனம் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். இந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் தீர்க்கதரிசி கூட்டிகிட்டு போகிறார் இப்போ வெளியில். அப்போ ஒருத்தன் கோடாரி எடுத்து ஒரு மரத்தை வெட்டிட்டு இருக்கிறான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோடாரி அப்படியே அது மட்டும் உருவி எங்கே விழுந்துடும்? தண்ணிக்குள்ளே விழுந்துடும். உடனே அவன் கத்துவான், ஐயோ என் ஆண்டவனே கோடாரி போச்சு. உடனே அங்கேருந்து போனா போட்டு விட்டுரு அப்படின் போது அவன் சத்தமா கத்துறான், அது இரவலாய். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அது இரவலாய் வாங்கப்பட்டதே. அப்போ நான் நம்புறேன், இரவலா வாங்குற கோடாரி எங்க விழுந்துச்சு? அங்க எத்தனையோ பேர் கோடாரி எடுத்து நிறைய பேர் மரம் வெட்டிட்டே இருக்காங்க. ஆனா ஒருத்தருடைய கோடாரி எங்க விழல? தண்ணிக்குள்ள விழல. ஆனா இவனுடைய கோடாரி மட்டும் எங்க விழுந்திருக்குது? அவன் அதுக்கு சொல்றான் இரவலாய் வாங்கப்பட்டது. ஏன் இவனுடைய கோடாரி மட்டும் விழுந்துச்சு? சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவங்களுடைய கோடாரி எல்லாம் உருவி விழாம இவனுடைய கோடாரி மட்டும் ஏன் உருவி விழுந்துச்சு? ஏன்னா அந்த கோடாரியினுடைய பழக்கம் இவனுக்கு அதுல ஆப் அடிச்சிருக்கா, அதுல கரெக்டா வச்சிருக்காங்களா, அது நல்லா டைட்டா இருக்கா அப்படின்னு இவனுக்கு. நமக்கு எப்பவுமே நம்முடைய பொருளை தவிர மற்ற எந்த பொருளை குறிச்சும் நமக்கு என்ன பண்ணாது. சிலர் இந்த வண்டி ஓட்டுவாங்க பாருங்களேன், சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளச்சே இருக்காது அந்த வண்டியில். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அழகாக ஓட்டிடுவாங்க. அவங்களுக்கு அந்த கார் என்னாச்சு, அந்த பைக்கு செட் ஆயிடுச்சு, கிளச் இல்லாமல் ஓட்டி அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு. இப்போ இரவலா வாங்குற நபருக்கு அந்த வண்டியில் கிளச் இல்லாதது தெரியாது. போட்டு மிதி 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 மிதின்னு மிதிக்கா இது சூடாயிடும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அது ஏதாவது எங்கேயாவது இடத்துல பிச்சுட்டு போயிடும். ஏன்னா அந்த வண்டியினுடைய பழக்கம் நமக்கு. அப்போ முடிஞ்ச வரைக்கும் 90% உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு. வரமாட்டேங்குது வாயில் அந்த வார்த்தை. உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதை வைத்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆனா 90% இன்னொருத்தருடைய காரியத்தை நான் நாளைக்கு தர்றேன், 10 நாள் எனக்கு கொடுங்க, 20 நாள் எனக்கு கொடுங்க. கம்பல்சரி நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நீங்க ஜெபிக்கும் போது கூட உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த பிள்ளை யாருடைய கையும் ஏந்தி வாழக்கூடாது, உங்க கையை ஏந்தி வாழலாம். ஆண்டவருடைய கையை ஏந்தி தான் வாழணும். சிலர் ஆண்டவருடைய கையை கூட ஏந்த வேண்டான்னு நினைப்பாங்க. அப்படின்னு ஒரு தம்பியை பார்த்து பேசினேன், எப்படிப்பா இருக்கு, அவன் ரட்சிக்கப்படாத பையன். அப்போ எப்படி இருக்குன்னு கேட்டால், நல்லா இருக்கு சார், எனக்கு என்னுடைய வேலை தான் கடவுள் அப்படின்னா. எனக்கு சோறு போடுறது என் வேலை தான், என் வேலை தான் எனக்கு சோறு போடுது, என் வேலை தான் எனக்கு சட்டை வாங்கி கொடுக்குது, என் வேலை தான் என்னை காரில் வர வைக்குது, என் வேலை தான் எனக்கு கடவுள் அப்படின்னா. நான் சொன்னேன், இல்லை இல்லை இல்லை, வேலை கடவுள் இல்லை, வேலையை கொடுத்த கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அதை மறந்துடாதீங்க அப்படின்னு. அப்போது நமக்கு சில நேரங்களில் அப்படிதான் கடவுளிடத்தில் கையேந்துறதுக்கு நிறைய பேர் வெட்கப்படுவாங்க. ஆண்டவரிடத்தில் என்னமோ இவங்க ஆண்டவரோட பெரிய ஆள மாதிரி, நானே வாழணும், நானே செய்யணும், நானே பிரச்சனையை தாண்டணும், யார் முன்னாடி நான் கை கட்டி நின்று பழக்கம் இல்லை, யார் முன்னாடியும் கீழே இறங்கி பழக்கம் இல்லை. இது தப்பு. கர்த்தருக்கு முன்னாடி கண்டிப்பாக பணிந்து குனிந்து முழங்கார் படியிட வேண்டியது கர்த்தருடைய பிள்ளையினுடைய கடமை. அவருக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம கை ஏந்தி தான். நமக்கு கோடி இருக்கலாம், லட்சம் இருக்கலாம், நம்ம பெரிய ஆளா இருக்கலாம், பெரிய வசதியில் இருக்கலாம், ஆனா அவருடைய கையை நம்ம கண்டிப்பா என்ன பண்ண வேண்டும்? அன்றென்று உள்ள கிருபைக்கு கர்த்தரிடத்துல கை யார் ஏந்துறாங்களோ அவங்க இந்த உலகத்துல வெற்றியாய் வாழ்வார்கள். கர்த்தர் அவர்களை கிருபையாய் நடத்துவார். அதனால ஆண்டவரிடத்துல கை ஏந்தணும். ஆனா எந்த மனுஷனிடத்துலயும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கையேந்தவே கூடாது. படிப்பீங்க, சொல்லி கொடுங்க, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இல்லாததை நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்கள் பிள்ளைகள் ஏதாவது பொருளை உங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்தாங்கன்னா கூட நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை இது பண்ணணும். சிலர் இப்போல்லாம் எப்படின்னு தெரில, எங்களுடைய கிராமத்தில் இந்த 10th படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று கடன் வாங்குவாங்க தெரியுமா பிள்ளைங்க. என்னது?
எவனாவது ஒருத்தன்ட்ட தான் இந்த இந்த கோனார் கைடுல அந்த கோனார் கைடு ஒன்று இருக்கும் பாருங்களேன். நீங்க எத்தனை பேர் அதுல தெரிஞ்சுன்னு தெரியல. ஒருத்தன் வச்சிருவான் பாருங்களேன், அந்த ஒருத்தனை வச்சே ஊர் முழுக்க ஓட்டுவாங்க. டே கொஞ்ச நேரம் கூடுறா, டே கொஞ்ச நேரம் கூடுறா. ஏன்னா ஏன் நீ பணம் இல்லாம வாங்காதவங்க பிரச்சனை இல்லை, ஆனா பணம் இருந்தா கூட நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இன்னும் 10 நாளைக்குள்ள எக்ஸாம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் அந்த புக்கு வந்து 100 ரூபாய்க்கு வாங்கி தூக்கி எடைக்கு போட்டால் ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னு. இல்லைன்னா யாருக்காவது கொடுக்கறது கூட உங்களுக்கு மனசு சிலருக்கு வராது. நம்ம இருக்குது அதை வாங்கலாம். மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இரவலாய் கை நீட்டுகிற அளவிற்கு கர்த்தர் என்னை வைக்கவே கூடாது. நான் அடிக்கடி சொல்லுகிறேன், கடன் அப்படின்னு சொல்லி யார் முன்னாடியும் தயவு செய்து கையேந்திர அளவுக்கு உங்க வாழ்க்கை வந்துடவே கூடாது. உங்க மரியாதை எப்போ உங்களை விட்டு போகும் அப்படின்னு சொன்னா, நீங்க கையை நீட்டாத வரைக்கும் உங்களுக்கு மரியாதை இருக்கும். நீங்க வாயை திறந்து கேட்காத வரைக்கும் உங்களுக்கு மரியாதை இருக்கும். ஆனா கை நீட்டிட்டீங்க, வாயை திறந்து, நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க, அது உங்களை பற்றி தெரிஞ்சவர்கள், அது வேற. ஆனா சிலரிடத்துல கை நீட்டினீங்கன்னா உங்களை எப்படி மதிப்பாங்க அப்படின்னா குறைவாய். ஆனா சிலருக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனா நம்ம ஜெபிக்கணும். தகப்பனே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க, நான் யாரிடத்திலையும் கையேந்தவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக உங்களுடைய குடும்ப சமாதானத்திற்கு ஒரு முயற்சியை நீங்க எடுங்க, ஒரு ஜெப குறிப்பை எடுங்க. ஆண்டவரே, எந்த மனுஷனிடத்திலையும் நாங்க போய் நிற்கவே கூடாது, உங்களிடத்துல நிற்கக்கூடிய கிருபை எனக்கு தாரு. வீடு, ஒரு குடும்பம் சமாதானமா இருக்கணும்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக ஜெப சத்தம் கேட்டுதான் ஆக வேண்டும். எந்த வீட்டில் ஜெப சத்தம், ஆராதனை சத்தம், வசனத்தினுடைய சத்தம் கேட்கப்படுகிறதோ அந்த வீட்டில் கண்டிப்பாக கர்த்தர் உலாவுவார். அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கர்த்தரே வர்ஷிக்கப்படுவார். நீங்க போய் நிற்கணும். கணவனாரை குறித்து யாரிடத்துலையும் சொல்றதுக்கு முன்னாடி கர்த்தரிடத்துல போய் உங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் யார்கிட்ட சொல்லுங்க. மனைவியை குறித்த கம்ப்ளைண்ட்டை கர்த்தரிடத்துல சொல்லுங்க, கணவனாரை குறித்த கம்ப்ளைண்ட்டை கர்த்தரிடத்துல சொல்லுங்க, பிள்ளைகளை குறித்த கம்ப்ளைண்ட்டை யாரிடத்துல சொல்லுங்க. கர்த்தரிடத்துல, ஆண்டவரே இப்படி நடக்கிறாங்க, இப்படி இருக்காங்க, எனக்கு இது பிடிக்கல, நீங்க கொஞ்சம் மாற்றுங்க, நீங்க கொஞ்சம் சரி பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயம் ஒரு நாள்ல பதில் தர வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 2, இரண்டாவது, என் குடும்ப சமாதானத்திற்காய் நான் இனி என் வாயை வேறு யாரிடத்திலும் திறக்க மாட்டேன், கர்த்தரிடத்துல மட்டும்தான் நான் திறப்பேன். அமைதியா இருங்க, ஒண்ணுமே சொல்லாதீங்க. சிலருக்கு ஒரு பெரிய பழக்கமே இருக்குது, அம்மாட்ட சொன்னா பெரிய ஆறுதல், சிலருக்கு அப்பாட்ட சொன்னா பெரிய ஆறுதல். நான் சொல்றேன், நீங்க ஆறுதல் படுவீங்க, ஆனா இன்னொரு ஆத்துமா உங்க அம்மாட்ட உங்க வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்க அம்மா உங்களை என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா ஆறுதல் படுத்துவாங்க. கவலைப்படாத மகளே, ஆண்டவர் கூட இருக்காரு, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நீ தைரியமா இரு. நல்ல அம்மாங்க கண்டிப்பா ஆறுதல் படுத்துவாங்க. ஆனா ஆறுதல் படுத்திட்டு அடுத்த நிமிஷத்துல அந்த அம்மாவுக்கு ஒரு வலி வரும் பாருங்களேன். தன் பெத்தெடுத்த பிள்ளை மனசு கஷ்டப்படுறத பார்த்து அவ்வளோ வலிக்கும் அவங்களுக்கு. ஆனா வெளியே என்ன பண்ணுவாங்க? சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஏன் இப்படி பயப்படுற? ஒன்றும் இல்லை, உங்க அப்பா உடையா, உங்க தாத்தா உடையா, அப்படி வெளியே சொல்லிடுவாங்க. அதை நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனையை சொல்லி இன்னொருத்தரையும் நீங்க என்ன பண்ணிடாதீங்க. இன்னொரு அம்மா அப்பாவை, அவங்க வயசானவங்க, அவங்க நாட்கள் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள தேவராஜ்யத்துக்கு போறாங்க, அவங்கள போய் ஏன் கஷ்டப்படுத்தணும்? ஆனா உங்க கணவன் மனைவியினுடைய சூழ்நிலை உடனே சரியாயிரும், நீங்க ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள சரியாயிருவீங்க. ஆனா உங்க அம்மா அப்பா என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? சமாதானமா இருக்கிறாங்களோ இல்லையோ, நல்லா இருக்கிறாங்களோ இல்லையோ, ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு வந்து கஷ்டமாவே இருக்கும். அதனால முடிந்த வரைக்கும் உங்களுடைய பிரச்சனையை என்ன பண்ணணும்னா தேவ சமூகத்துல தான் வைக்கணுமே தவிர இன்னொருத்தரிடத்துல. சிலர் வந்து உங்களுடைய பிரச்சனையை கேட்டு குளிர் காய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப ஜாக்கிரதை. சிலருக்கு அதுவே தான் வேலையா இருக்கும், உங்களுடைய பிரச்சனையை கேட்டு அதுல சந்தோஷப்படுறதுதான் சிலருடைய வாழ்க்கையா இருக்கும். அதனாலதான் உங்க குடும்ப சமாதானத்திற்கு மிக அவசியமானது தேர்ட் பர்சன், மூன்றாவது நபர்களை நீங்க எப்பவுமே உள்ள கொண்டு வரவே கூடாது. எதுனாலும் கர்த்தரை வச்சு உங்களுக்குள்ள சமாளிச்சிருங்க.
ஆண்டவர் உங்களோடு இருந்து நடத்துவார். ஆமென்.